நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இன்றைய பாசுரம் 3வது பாசுரம். முதல் 5 பாசுரங்களும் அவதாரிகை. அதில் முதல் பாசுரத்தாலே இந்த நோன்புக்கு மார்கழி மாசம் வாய்த்ததே என்று கொண்டாடினாள். 2வது பாசுரத்தால் நோன்பு நோர்க்க வந்தோம், இன்னென்னத்தை இந்த மாசம் முழுவதும் செய்யலாம், இன்னென்னத்தை செய்யக்கூடாது, என்ன செய்வன தவிர்வன பிரித்து கொடுத்தாள். அதுக்கப்புறம் இன்னைக்கு 3வது பாசுரம். இந்த நோன்பை அனுமதித்த ஊரார்கள் எல்லாருக்கும் நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று அனுகிரகிக்கும் பாசுரம். பாட்டு: ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய் என்பது. இந்த பாசுரம் நீங்காத செல்வம் நிறைய வேணும்னு ஆண்டாள் கூறுகிறாளே, செல்வத்தை போய் ஒரு பக்தன் வேண்டலாமாங்கிறது முதல் கேள்வி. நமக்கு நீங்காத செல்வம்னா எது நீங்காத செல்வம்? 2 வகை செல்வங்கள். ஒன்னு சொத்து, பத்து, நிலம், புலம், பணம், காசு. இதெல்லாம் ஒரு வகையான செல்வம். அது ஒரு நாள் வரும், ஒரு நாள் நீங்கியும் போகலாம். ஆனா மற்றொன்று பக்திங்கிற சொத்து, கைங்கரியம்ங்கிற சொத்து. இந்த 2 சொத்துமே வேண்டியதுதான். அப்ப இங்க நீங்காத செல்வம்னு ஆண்டாள் சொல்றது யாருக்கு? தனக்கொரு செல்வமாம், ஊராருக்கு வேறொரு செல்வமாம். ஊர்க்காரர்களுக்கெல்லாம் இப்போதைக்கு தேவை மழை நன்னா பெய்யணும், நெல்லு நன்னா வளரணும், சோறு நன்னா கிடைக்கணும், மாடுகள்லாம் நன்னா இருக்கணும், பால் பிரவகிக்கணும். இப்படிங்கிறது தான் அவர்களுக்கு தேவை. அது அவர்களுக்கு கிடைக்கட்டும். இன்னைக்கு அதை பெற்றுட்டு நாளைக்கு நீங்காத செல்வமான பக்திக்கு வரட்டும். ஆனா தனக்கு ஆண்டாள் கேட்டுக்கிறது கிருஷ்ண கைங்கரியமே நீங்காத செல்வம். இந்த 2மே பாசுரத்துக்கு அர்த்தம்தான். ஆனா முக்கியமா பார்த்தால் ஊராருக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும் என்ன ஆண்டாள் அனுகிரகிக்கிற பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் திரிவிக்கிரம பெருமாள். திருப்பாவையே பகவானுடைய நாமங்களை பாடுவதை முக்கியமாக கொண்டது. ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னால் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி பாடின்னு நேத்திக்கு பாசுரத்துல பார்த்தோம். இப்ப ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, அப்ப பேர் திருநாமத்தை பாடணும்னு இப்பவும் பார்க்கிறோம். முகில்வண்ணன் பேர் பாட மேல வரப்போறது. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பாடன்னு வந்தால் நாமங்களை வாயார சொல்லணும்னு அர்த்தம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் கோபிகைகளான இடைப்பெண்களாக நாங்கள், கண்ணனை தவிர மத்தொன்னை எதிர்பார்க்காத நாங்கள், அவர் ஒத்தரையே நம்பி இருக்கிற நாங்கள். ஏன்னா இந்த வார்த்தை நாங்கள்ங்கிறது வெறுமை சொல்லப்படல, ஏதோ எல்லாரையும் கோட்டி சேர்த்துன்னு இங்க சொல்லப்படல. யாரு பரம பக்தர்களோ அப்படிப்பட்ட நாங்கள் நம் பாவைக்கு. நாம் இப்ப பாவை நோன்பு மார்கழி நோன்புன்னு வச்சிருக்கோமே, அந்த நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், இந்த பாவை நோன்பு தொடங்கணுங்கிறதுக்காக நீராட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றேன். நோன்பு நோற்று அதற்காக நீராடி நல்ல உள்ளத்தோட கண்ணனை சேவிக்க வந்தால் என்ன செல்வம் நாட்டாருக்கு நிறையுங்கிறத ஆண்டாள் இப்ப கூற போகிறாள். சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம். முதல்ல நாடு முழுக்க தீங்கு தொலையணும், அனிட்டம் தொலைய வேண்டும், இஷ்டம் கிடைக்க வேண்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, திங்கள்னா மாசம், திங்கள் கிழமை இல்லை, திங்கள் மாதம் மும்மாறி பெய்து 3 முறை மழை பொழிய வேண்டும். ஏன் 3 தடவை? ஒரு தடவையா பெஞ்சா அதிவிருஷ்டி, ஒரே வெள்ளக்காடா போடுமா. ஒரு நாள் மழை பெஞ்சுட்டு 9 நாள் வெயில் காயணும், அந்த ஜலத்தை நிலம் உள்ள வாங்கும். மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும், 9 நாள் வெயில் காயணும், ஜலத்தை உள்ள வாங்கும். மறுபடியும் ஒரு நாள் மழை பெய்யணும், அப்புறம் வெயில் காயணும். இப்படித்தான் 3 தடவை பெய்யணுங்கிறாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெஞ்சா என்னாகும்? ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. பெரிய சென்னல்
உயர்ந்து வளர்ந்திருக்கிற நெல்லு கதிர் வளர வளர மெதுவா அது தலை வணங்கும் தெரியுமா? கிட்டக்க இருக்கிறச்சே ஒசரமா நிமிந்து நிற்கும். ஆனா அதே உயர போக அப்படி வணங்கிடும். காரணம் என்ன? தலையில கனம் ஏறுறது இல்லையோ. சாதாரணமா தலைக்கனம் ஏறித்துன்னு சொன்னாலே பொருள் என்ன? செருக்கு ஆணவம் தான் அர்த்தம். ஆனா இங்க அப்படி இல்லை. நன்னா வளர்ந்திருக்கு. ஓங்கு பெரும் சென்னல். இந்த சென்னல் எவ்வளவு தூரம் ஓங்கி இருக்குன்னால் திருவிக்கிரம பெருமாள் திருவடியத்தாவி எத்தனை தூரம் ஓங்கி அளந்தாரோ அவரை விட ஒரு 1/2 அடி கூட ஓங்கி இருக்கும் பொருள். அப்ப அவர் எவ்வளவு தூரம் வளர்ந்திருப்பாரோ அவ்வளவு தூரம் நெல்லு கதிர் வாங்கியிருக்கா. தீங்கின் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. இப்ப களத்து மேடு வயல் வரப்பாட அத்தனை அற்புதமா வர்ணிக்கிறாள் ஆண்டாள். இங்க நெல்லு இங்க நெல்லு இங்க நெல்லு. இது முழுக்க ஒரு இது முழுக்க வரப்பாடு. அது நடுவுல நடந்து போகும் இல்லையோ, அங்க தண்ணீர் தேங்கி இருக்கா. அப்ப ஒரு நெல்லு கதிருக்கும் இன்னொரு நெல்லு கதிருக்கு நடுவுல தண்ணீர் தேங்கி அந்த தண்ணீர்ல நன்னா தின்று கொழுத்த மீன் இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான். திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள. ஊடு கயல்னா மீன். இதுக்கு நடுவுல மீன்கள்லாம் ஓடுறது. ஊடு கயலுகள. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இந்த மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடி அது தன்னுடைய வாலையும் உடம்பையும் அடிச்சுண்டு அங்க வளர்ந்திருக்கிற செடி கொடியினுடைய வேர்ல போய் தடால் தடால்னு தட்டுறதாம். அப்ப ஊடு கொயலுகள. இது அப்படி இப்படி பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அப்ப நடுவுல மீன்கள் அப்படி இப்படி துள்ளி விளையாட அதனால தட்டப்பட்டிருக்கிற வேர்கள்லாம் ஆடுறது. ஆடினா அதுல இருக்கிற பூங்கொத்துகள்லாம் ஆடுறது. அந்தந்த செடி ஆடுறது. செடி ஆடினா அதுல தொங்கிட்டு இருக்கிற பூங்கொத்து ஆடுறது. அந்த பூங்கொத்துகளுக்குள்ள வண்டுகள் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இது என்ன அழகா கண்ணை மூடின்னு கற்பனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பூங்குவளை போதில் பொறி வண்டு. அழகான தேன் வண்டுகள்லாம் வரி வரியா போட்டுட்டு தூங்குறதாம். பொறி வண்டு கண் படுப்ப. கண் படுப்பன்னா கண் வளரன்னு அர்த்தம். கண் வளர்றதுன்னா உறங்குகிறார்னு பொருள். உயர்ந்த தமிழ்ச்சொல். அவர் சுவாமி கண் வளர்ந்திருக்கிறாரா? திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு எழுதுவா. திருக்கண் வளர்ந்தருளுன்னா கண்ணு நன்னா வளர்றதுன்னு நினைச்சுட கூடாது. கண்ணு நன்னா தூங்குறதுன்னு அர்த்தம். அப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. கண்ணு சொக்கறதான். மார்கழி மாசம் காலங்காத்தார விளையோ இல்லையோ, என்ன பண்ணாலும் கண்ணு சொக்கிறது. இவாள்லாம் எழுந்து வந்துட்டா. ஆனா வண்டுகளுக்கு தேனை வேற குடிச்சிருக்கே. தேன்கிறது கிட்டத்தட்ட இப்ப ரொம்ப நாள் பழசா வைக்க தேன் குடித்தாலே கொஞ்சம் அப்படி தலை சுத்தும். ஏதோ சாப்பிட்டா தலை சுத்துறது பாருங்க. அத போல அதுக்கும் தலை சுத்துறது. இப்போ எல்லாம் கிருஷ்ணானுபவம். கண்ணன் கைப்பட்ட தேன், கண்ணன் கைப்பட்ட பால், கண்ணன் கைப்பட்ட பசு, பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து. இப்ப ஒரு பக்கம் களத்து மேட்டுல இருக்கிற செழிப்பை சொல்லியாச்சு. இனிமே கிராமத்துக்குள்ள இருக்கிற செழிப்பு. எங்க பார்த்தாலும் பசுமாடு, எங்க பார்த்தாலும் எரும மாடு. 7 லட்சம் பசுக்கள் நந்தகோபர் திருமாளிகையில மட்டும் இருந்துதான். நந்த கிராமத்தில் 7 லட்சம் பசுக்களோட இருந்திருக்கணும்னா அப்ப ஊர் முழுக்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இருந்திருக்குமோ. அதை இப்ப கறக்கிறதுனா யாரால இருக்கு சொல்லுங்க? நாம இது போய் இவ்வளோ பெரிய மாட்டை கறக்கணுமா? மடிய பார்த்தாலே 10 படி கொட்டும் போல் இருக்கே, கையே போயிடும் போல் இருக்கே அப்படின்னு பயந்து முன் வச்ச கால பின் வைக்க கூடாதான். தேங்குதல்னு சொன்னால் தயங்கி நிற்றல்னு அர்த்தம். தயங்கி நிற்காமல் தேங்காதே புக்கிருந்து நன்னா போய் இடையாது முன்னாடி உட்காரு வரான். அதுக்கு மேல அந்த மாடு நீ உட்காரு, உனக்கு கட்டமே கொடுக்காத நான் பாலை கொடுக்குறேன் பார். கண்ண நாட்டமே இந்த பசுவை வளர்த்திருக்கார். தொட்டு விட்டா போறோம், தானே கீத பால் கொட்டுறா மாதிரி இதுவும் பாலை கொட்டிடும். அப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. அந்த மாடுகளுடைய மடிய தொட்டு விட்டுட்டால் முலை பச்சி. அத பச்சிங்கிறதுனாலே காம்ப பிடிச்சு கறந்துன்னே பாட்டு இல்ல. காம்ப தொட்டா போறோம், தொட்ட உடனே தானே கொட்டும். முலை பச்சி வாங்க குடம் நிறைக்கும். இந்த இடையனுக்கு ஒரே ஒரு வேலை தானா, குடத்தை மாத்திண்டே இருக்கணுமா. அப்படின்னா என்னது? பால் தானா கொட்டிண்டே இருக்கு. குழாய திறந்த மாதிரி குடத்தை வைக்கணும், ரொம்பிடும், எடுத்துடணும். இவனுக்கு வேகம் கை வலிக்கிறது கறந்து கறந்து வலிக்கலையா, குடத்தை மாத்தி மாத்தி வலிக்கிறதாம். இந்த குடத்தை வச்சு எடுத்து குடத்தை வச்சு எடுத்து குடத்தை விட்டு சேர்ச்சுன்னா வச்சு எடுக்கிறதுக்குள்ள கொட்டி தீத்து விடுறது, ரொம்பி படுறது. இப்போ அப்ப தேங்காதே உக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பசுக்கள் பெரும் பசுக்கள். பசு பெருசா இருக்கலாம், வள்ளலா இருக்கணுங்கிற தேவையில்லை. பெரிய மாடு ஒரே ஒரு படி தான் கறக்கிறதுன்னுவா. இல்ல மாடு 10 படி கறக்கிறது, ஆனா என்னமோ சின்னதா இருக்கு. 2 கஷ்டமும் இல்ல, வள்ளல் தன்மையோட இருக்கு, பெருசா வேற இருக்கு. அப்ப வள்ளல் பெருங்கசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த செல்வம் எப்போது நிறைந்து இருக்க வேண்டும். யோகம் கிடைக்காதது கிடைச்சா யோகம்னு பேர். க்ஷேமம் கிடைச்சது நிலைச்சதுன்னா க்ஷேமம்னு பேர். கண்ணன் யோக க்ஷேமம் வகாமியகம்னு சொன்னாரோ இல்லையோ, கீதையில சொல்லும் போது அது ஒரு பெரிய நிறுவனம் தங்களுக்கு ஒரு வார்த்தையா போட்டிருக்கார் பாருங்க.
யோகக்ஷேமம் வகாமியகம்னு போட்டிருக்காளோ இல்லையோ, அதே போலத்தான் இப்ப நீங்காத செல்வம் நிறைந்து, இத போல அதுன்னு வச்சுங்க. நீங்காத செல்வம் கிடைக்கணும், கிடைத்த செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். இது இன்றைய போஷரம். இது 3வது போஷரத்தின் கருத்து. ஆனால் நாம இன்னும் ஒரு பாட்டு பின்னாடி தானே இருக்கோம், இன்னும் 3ஆம் பாட்டு வரல. நேற்றுக்கு சொல்லும் போது வையத்து வாழ்வீர்கள் அர்த்தம் முழுக்க முடிக்கல. அதுல இருந்து ஒரு சில அர்த்தங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த போஷரத்தின் பொருள் பார்க்கலாம். பெரியவாச்சான் பிள்ளையும் அழகிமணவாள பெருமாள் நாயனாரும் ரொம்ப ஆச்சரியமான பல அர்த்தங்களை, சாரார்த்தங்களை வருஷித்துள்ளனர். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருச்சகள் கேளீரோ. நம்ம எல்லாரையும் பார்த்து வையத்து வாழ்வீர்கள், இந்த வையகத்துல நன்னா வாழறவர்களே ஆண்டாள் கூப்பிட்டாள். இவர்கள் மொத்த பேருக்கும் தலைவர் யார்? சுவாமி நம்மாழ்வார். 10 ஆழ்வார்களுக்கு அவர் தான் தலைவர். ஆனா அவருடைய பாட்டு எப்படி தோறுமோ இருக்கு. ஓவோ உலகினது இயல்வே, இது என்ன லோகத்தாருடைய இயல்பு, கண்டாலே எனக்கு பிடிக்கலையே. நன்னாதார் முருவலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. இந்த லோகத்தினுடைய இயற்கை ரொம்ப மோசமா இருக்கு. யாரோ ஒருத்தம் போயிட்டான், இறந்து கீழே கிடக்கிறான். அவனுக்கு வேண்டியவெல்லாம் கூட உட்கார்ந்து அழறானாம், வேண்டாதவெல்லாம் வாசல்ல அப்படி இப்படி நட போட்டு சிரிச்சுட்டே போறான். நல்ல வேளை நமக்கு விரோதி போயிட்டான் அப்படின்னு அவன் சிரிக்கிறான். நன்னாதார் முருவலிப்ப நல்லுற்றார் கரைந்து ஏங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை. தன்னாவாதடியேனை படிகண்டாய் சாமாரே, இனிமே இந்த பூலோகத்துல என்ன பிறக்கவே வைக்காதே. இந்த வையத்தை கண்டாலே எனக்கு பிடிக்கல. கண்ணு வச்சுட்டு இருக்கிறதே அந்த லோகத்துலதான் கண்ணே வச்சுட்டு இருப்பா போல் இருக்கு. அவ வாழறது இங்கேயா இருந்தா கூட கண் வைத்திருத்தல் அந்த லோகத்தில். அப்படி இருக்கிறச்சே ஆண்டாள் மட்டும் நன்னா இருக்கு, இந்த லோகம் நன்னாத்தான் இருக்குங்கிறாளே. எதனால் சொல்லுகிறாள்? இப்படி பிரிச்சுங்க. இந்த லோகம் நன்னாத்தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை நன்னாத்தான் இருக்கும். ஆனா என்ன பண்றதுக்காக பிறந்திருக்கோமோ அதை பண்ணிட்டு இருந்தா நன்னா இருக்கும். அப்படி அதை பண்ணாம இருந்தோம்னா அது நன்னா இருக்காது. என்னது என்னது என்னதுன்னு வளர்த்துனுட்டால் அப்பதான் இந்த வையகத்தை கண்டாலே கோபம் வருது ஆழ்வார்க்கு. எதுக்காக வந்தமோ அதை பார்க்காமல் எத்தையோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்லையோ. அப்ப வந்தது கர்மத்தை தொலைக்க. நான் பண்ணிட்டு இருக்கிறது கர்மத்தை சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ கர்மத்தை தொலைக்கிறதுக்காக வந்துட்டு இடத்துல போய் கர்மத்தை சேர்த்துட்டு இருந்தால் வையத்திலே தாழ்ச்சி. அப்படி இல்லாமல் கர்மத்தை தொலைக்க வந்தேன், பக்தி வளர்த்துக்கிறது வந்தேன், முடிஞ்ச அளவுக்கு கைங்கரியம் பண்ண போறேன். பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் ஆன கைங்கரியம் பண்ணுவேன். ராமானுஜர் திருவடிகளே சரணம்னு இருப்பேன். நம்ம கைங்கரியம் முடிஞ்ச அன்னைக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார். இந்த உண்மை புரிஞ்சு போச்சுன்னா வையத்து வாழ்வீர்கள். இந்த உண்மை புரியலைன்னா ஓ உலகினது இயல்பே. ஏன் இவா 2 பேரும் சத்தம் போடுறாள்னா இதான் வித்தியாசம். இப்போ அப்ப ஆழ்வார் சொன்னதும் தப்பு இல்ல, ஆண்டாள் சொன்னதும் தப்பு இல்ல. 2 பேரும் சரியா சொல்லியிருக்கா. ஒருத்தருடைய மனப்பான்மையை ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார், இன்னொருத்தருடைய மனப்பான்மையை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள். வந்தது எதுக்குன்னு புரிஞ்சின்றவா பாசுரம் வையத்து வாழ்வீர்கள், வந்தது எதுக்குன்னு தப்பா புரிஞ்சின்றவர்கள் பாசுரம் ஓவோ உலகினது இயல்பே. அப்ப அவர்களை பத்தி தான் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். ஓவோ உலகினது இயல்பே. எங்கேயோ போறான், எத்தையோ தேடிட்டு இருக்கான், பகவத் விஷய சிந்தனத்துக்கு வருவது கூட கிடையாது. அப்படி இருக்கிற இந்த லோகத்தில், மோசமான பூலோகத்தில் 5 லட்சம் குடி பெண்கள் ஒரு ஊரா என்ன நன்னா இருக்கு, ஆய்ப்பாடி முழுக்க எவ்வளவு சமிருத்தியா சௌக்கியமா இருக்குன்னால் வையத்து வாழ்வீர்கள். வாழ்ச்சிங்கிறது எங்க இருக்கும்? இந்த பாட்டு தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து தின் தாளினக்கீழ் வாழ்ச்சி, மற்ற எல்லா இடத்திலையும் தாழ்ச்சி. பெருமானுடைய திருவடிக்கு அப்படி கோடு போடணுமா, அதோட 1 மைல், அதோட 4 மைல் சுற்றளவு, அதோட 10 மைல் சுற்றளவு. எத்தனைக்கு எத்தனை நம்ம அந்த திருவடி நிழல்ல கிட்டக்க இருக்கமோ வாழ்ச்சி. அந்த நிழல்லேருந்து எத்தனை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கமோ தாழ்ச்சி. இந்த குழந்தைகள் எல்லாருக்கும் என்ன பெருமை? சிறுமியர்களை தானே கூப்பிடுறாப்போ. 5 லட்சம் இடைப்பெண்களுக்கும் பெருமை. எங்க கண்ணன் இருக்காரோ ஈ கூட்டமாட்டம் சுத்தி 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 வருவாளாம். அவர் எங்க போறாரோ அங்க இருப்பா. புல்லாங்குழல்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பா. அவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சா அப்படியே பாப்பா. பித்தனை என்ன பேசியிருந்தார்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பேசியிருந்தார்னு தெரியும். வைகுந்தத்துக்கு போனா வேற திருமேனி பெருமாள் கொடுக்கிறார். அத்தோட அனுபவிக்க வேண்டியத்தை இதே உடம்போட, இதே லோகத்தோட, இதே பிராகிருத பூமியில, இதே சத்துவம் ரஜஸ் தமசு 3 சேர்ந்து இருக்கிற இடத்திலே அந்த பாக்கியத்தை வா பெற்றுட்டாளே. அப்பன்னா என்ன பெருமை இவர்களுக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுகிறாள். இந்த 5 வயசு பெண்ணு சாதித்தத்தை நம்மால 500 வயசு கூட சாதிக்க முடியாது. அவ இருந்த அந்த 30 பாட்டுல சாதிச்சதை 3000 பாடி மத்த பேர் சாதித்தாளா தெரியாது. அதனால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிச்சகள் கேளீரோ. பெருமான் அங்கிருந்து இது வேண்டாம்னுட்டு பூலோகத்துக்கு வந்தாரோ இல்லையோ, நாம அங்க போனா என்ன பண்ணுவோம்? ஆனா பூலோகத்துல என்ன நடக்கிறது? ஒரு சின்ன விஷயம் ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். நாம வைகுந்தத்துக்கு போறோம் இல்லையோ, என்ன எல்லாரும் பண்ணுவாளாம்? நமையித்தேவ வாதினகா, கைய கூப்பி கொண்டு
பத்தாஞ்சலி புட்டாகிருட்டாக நமயித்தேவ பாதினா. ஸ்வேதத்வீபவாசிகளும் அதைத்தான் பண்றா. வைகுந்தத்துக்கு போனாலும் பெருமானையே சேவித்துக் கொண்டு ஹா உ நமஹ நமஹ நமஹ. அந்த உண்மை அப்பதான் தெரியும். நாம அங்க போய் கை கூப்புற வானகத்த வாழ்ச்சின்னு சொல்ல போறீரா, இல்ல அவன் கீழே இறங்கி வந்து கை கூப்பிட்டு இருக்கிற வையத்த வாழ்ச்சின்னு சொல்ல போறோமா? அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ வாழ்வீர்கள். எல்லாரையும் கூப்பிட்டா நிறைய பேர் இருக்கா போல் இருக்கு. இப்ப நீங்க இத்தனை பேர் அந்த கோடி கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் உட்காந்து கிடல. இப்போ வாழ்வீர்கள் திருப்பாவை கேட்பீர்கள் சொல்லிடலாம். யாரானும் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு 4 பேர் இருக்கீங்களா? நின்னீர் உள்ளீரேல் இருந்தால், எப்ப ஏல்னு இருக்கோ அப்ப இருந்தால் அர்த்தம். தந்தை காலத்துல 2 பாகவத்தால் கிடைக்குமான்னு தேடுறார், நின்னீர் உள்ளீரேல். ஆனா மகளுடைய காலத்துல வழியத்து வாழ்வீர்கள்ங்கிறா. அப்பன்னா அவர் காலத்திலேருந்து இவ காலத்துக்குள்ள அத்தனை பேரை திருத்தி சேர்த்துட்டாளன்னா பெரியாழ்வாரால முடியலையே. ஆனா ஆண்டாளால முடியறது என்னால். பெரியாழ்வாருக்கு கிட்டாத பக்தி, அவரிடத்துல சேராத பக்தர்கள் கூட ஆண்டாள் பாட ஆரம்பிச்சுட்டே சேர்ந்துட்டாள்னு அர்த்தம். அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் வாழாட்பட்டு நின்னீர் உள்ளீரேல். இந்த 2 நேர் எதிர். நின்னீர் உள்ளீரேல்ங்கிறதுனாலே யாரான் இருப்பீளான்னு அர்த்தம். வையத்து வாழ்வீர்கள்ங்கிறதுனாலே நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று பொருள்பட கூடினாள். அப்படி என்ன இவர்களுக்கு வாழ்ச்சி? இந்த லோகத்துல வாழ்ச்சி நேற்றே பார்த்தோம். முதல்ல கண்ணனுடைய சமகாலத்துல பிறந்திருக்கா. கண்ணன் பிறக்கிற காலத்திலே பிறந்தார்களோ இல்லையோ வாழ்ச்சி. ஆண்களா பிறக்காம பெண்களா பிறந்தாளோ இல்லையோ இன்னும் வாழ்ச்சி. பெண்கள்லயும் வயசான பெண்களா பிறக்காம சின்ன பெண்களா பிறந்தாளோ இல்லையோ இன்னும் வாழ்ச்சி. கண்ணனே நேர பூலோகத்துல இறங்கி வந்திருக்கிறதுனால வாழ்ச்சி. அவருக்கு எதை மாத்தினாலும் பிடிக்கல. ஏன் ஆண்களா இருக்கணும்? பெண்களாவே இருக்கலாமே. ஏன் வயசாகணும்? சிறுமியர்களாவே இருக்கலாமே. அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நம் பாவை நாம் செய்யும் பாவை நோன்பு. கண்ணன் அங்கிருந்து இங்க கீழே இறங்கி வந்தவர் நம் பாவை. அவருக்காக இப்ப நோன்பு நோக்கிறாளோ இல்லையோ, நாம நித்தியமே செய்ய வேண்டியது நித்திய கர்மானுஷ்டானம். அதை விடவே முடியாது. அன்றாட அக்னி காரியம் சந்தியாவந்தனாதிகள் முதலியவை நித்தியம். அதுக்கப்புறம் நைமித்திகம். நைமித்திகம்னா ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய வேண்டியது. கிரகணம் அப்ப தர்ப்பணம் பண்ணணும் இல்லையோ நைமித்திகம். அப்ப கிரகணம் வர்றதுக்காகத்தானே தர்ப்பணம் பண்ண போறோம். அதைத்தான் நைமித்திக கர்மாங்கிறோம். 3வது காமிய கர்மா. சொத்து கிடைக்கணும் குபேர பூஜை பண்ணு, வியாதி தீரணும் இன்ன பூஜை பண்ணு, வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இன்ன பூஜை பண்ணு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஒண்ணு கிடைக்கணுமே ஏதோ ஒண்ணு இருந்தா தானே போக விடுறான்வா, அதற்காக இன்ன பூஜையை நான் பண்ணேன். அப்ப இதுன்னு பண்றமே காமிய கர்மா. நான் இஷ்டப்பட்டதை நிறைவேற்றிக்கிறதுக்காக பண்ணிருக்கிற கர்மா காமிய கர்மா. இதுல நித்திய நைமித்திக கர்மாவை விடவே வாய்ப்பில்லை, பண்ணித்தான் ஆகணும். அதனால இவ்விடத்தில் எத்தை நோன்பாக பண்ண வேண்டும்? பகவானை அடைவிக்க கூடிய எதையும் செய்யலாம். அங்கேயும் ஒரு கேள்வி குறிப்போம். பகவானை அடைவிக்க கூடிய எந்தத்தையும் பண்ணலாமா, இல்ல எதையும் பண்ணக்கூடாது அவரே நமக்கு கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கணுமா? எத்தையோ எல்லாம் விட்டுட்டோம் சாமி. இந்த ஆசை அந்த ஆசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் விட்டுட்டேன். கண்ணனத்துலதான் ஆசை. ஆனா அவரை அடையறதுக்கு ஏதான முயற்சி பண்ணலாமா? இல்ல அதுவும் கூடாதானால் இல்லையே. பரமசிவ வைஷ்ணவாள் அதை ஒத்துக்க மாட்டாளே. அவரை அடைவதற்கு அவரே தானே வழியா இருக்கணும். அதுதானே சரணாகதியினுடைய தத்துவமே. அப்படி இன்னொன்னுக்கு எதுக்கு நாங்க போகவே மாட்டோம். அப்ப எதுக்கு நம் பாவை? நாம இப்ப பாவை நோன்பு நோக்கிறோம்னு சொன்னாலே கண்ணனை அடைவதற்காக நோக்கிறாரானால் அதுக்கெல்லாம் இல்லை. இது பின்ன இது எந்த வகையில சேர்ந்ததுங்கிறதான் வியாக்கியாதா சாதிக்கிறார். இது எல்லாமே பிராப்தியாந்தர்கதம். அதுக்கு காசு செலவு கிடையாது, ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம், உடம்பு செலவு கிடையாது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு புரிஞ்சுட்டு பாட்ட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு மனசுல நன்னா வாங்கிட்டோம்னா போறோம். அதனால நம் பாவைன்னா நீங்க பண்றது இல்ல. நம் பாவை இந்திரஜித்து பண்ணா போடி கெடுக்கிற பாவை இல்ல. மற்ற பிரயோஜனாந்தர பரன் பண்ற மாதிரி சொத்து பத்து வாங்கறதுக்கு இல்ல. நம் பாவை பகவான் அடையணுங்கிறதுக்காக சாதனாந்தர நிட்டனா இருக்கானே அவனதும் இல்ல. இது தனி கதை. போ எதிலிருந்து நம் பாவைன்னா பிரியது தெரியுமா? இந்திரஜித்து போன்றோர் பண்ணின நோன்பு வேற மாதிரி, ஊர் அழியறதுக்கு. இன்னும் சில பேர் பண்றா, எனக்கு சொத்து வேணும், 10 வேணும், குழந்தை வேணும், கல்யாணம் ஆகணும், அதுவும் வேற. இன்னும் சில பேர் பண்றா, பகவான் அடையணும், ஆனா நான் முயற்சி பண்ணி அடையணும். இந்த 3 விதமான பாவையும் இல்லாமல் அவனே சாதனம்னு புரிஞ்சுண்டு கைங்கரியம் கிடைக்கலையேன்னு தவிக்கிறோம் இல்லையோ, அதுதான் நம் பாவை. அப்ப வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நன்னா கேளுங்கோ. என்னென்ன பண்ணணும்ங்கிறத சொல்றேன். ஏதோ பண்ணணும் போல் இருக்கு. போ இதுவே கேட்டா புரிஞ்சு போச்சு. அப்ப ஏதோ பண்ணணும்னு தெரியுது. இத்தனை நாள் மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. இதோ விறகு இருக்கு, இதை உடைச்சு இந்த பக்கம் போடுங்க, மோட்சம் கொடுத்துடுறேன்னாலும். விறகு
உடைங்கோ, இப்படி போடுங்கோ, மோட்சம் நாள். மோட்சம் கொடுக்கறதுங்கிறதுக்கு விறக உடைக்க சொன்னீங்கன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. அதெல்லாம் இல்ல சுவாமி, பெருமாள் கொடுப்பார். அவருக்கு தளிகை கிடுகிடுறான விறக கொண்டு போய் போடுவேன். விறக கொண்டு போய் போடும் பெருமாள் கொடுப்பார், போட மாட்டேன். என்ன சுவாமி, அதே தானே சுவாமி சொல்றீர். இப்போ முன்னாடி போட்டு சொன்னா என்ன, பின்னாடி போட்டு சொன்னா என்ன, ரெண்டும் மொத்தமா வேற. இப்போ அவர் கொடுத்துருவார், அதுக்காக நீ கைங்கரியம் பண்ணிட்டே இருக்க வேண்டாமா? அவர் தான் கொடுக்குறேன்னு, உனக்கு வேற வேலை இல்லையே. அப்ப நீ கைங்கரியம் பண்ணித்தான் ஆகணும். இது ரெண்டு சொல்லுவா, உத்தராவலோகனம் பூர்வாவலோகனம். சொல்றவர்கள்லாம் முன்னாடி புஸ்தகம் பார்த்துட்டு வரணும், கேட்கிறவாள்லாம் பின்னாடி போய் புஸ்தகம் பார்க்கணும். ரெண்டும் நடக்கிறது இல்லை. இப்போ சொல்றவரும் முன்னாடி பார்த்துட்டு வரல, கேட்கிறவர்களும் பின்னாடி போய் பார்க்கல. இப்படி இருந்துட்டா என்ன ஆகும்? புத்தக அறிவா போயிடும். அது நடைமுறை அறிவாகாது. அனுஷ்டான பர்யந்தமானாத்தான் எதுக்குமே ஏற்றம். ஞான மாத்திரமா இருந்துடுத்துனால் அது அனுஷ்டானத்துக்கு போல. 4000 திவ்ய பிரபந்தமே கூட நன்னா சேவிச்சேன், ஆனா அதனுடைய அர்த்தம் புரிஞ்சு அதன்படி நடக்கலைன்னால் ஒன்னும் பெரிய பயன் இல்லேன்னு எறும்பி அப்பா சுவாமி விலட்சண மோட்சாதிகார நிர்ணயத்துல சாதிக்கிறார். நீ நன்னா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சின்றபடி தெரிஞ்சுட்டு நடக்க வேண்டும். அதனாலதான் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. அப்ப கேட்கறதுங்கிறது எதுக்கு? முதல்ல சந்தேகங்களை போக்கிக் கொள்ள கேட்கணும். சந்தேகம் இருந்தாலே பக்தி வளராது. அப்ப ஆண்டாள் சொல்கிறாள், யாரும் பெரியோர்கள் கேட்டாலும் சொல்லி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. இப்போ துஷ்யந்திச்சா ரமந்திச்சா போதயந்த பரஸ்பரம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறான். அப்போ ஆழ்வாரே தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மார்பன வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தடை தயர் வெய்தும் மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அதுகாணும் கண்பயன் ஆவதே. கூட்டம் கூட்டமா நிக்கணும். இவர் கதை அவர் கதை ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி கிருஷ்ண கதை, ராம கதை, வாமன கதை, வராக கதை, நரசிம்ம கதை, பரசுராம கதை ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லி அழுதுண்டே இருக்கிறாளாம். என்ன சாதிச்சேன்னா சொன்னதே சாதிச்சதுதான். சொல்லி எதையும் சாதிக்க வேண்டாம். அந்த சொன்னதே பரம பிரயோஜனமா இருந்திருக்கோ இல்லையோ, அதுக்கு தான் கூப்பிடுறோம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார் கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி. பைய தூங்கிட்டு இருக்கார். பையத்துயின்ற பரமன் க்ஷீராப்திநாதர். பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. என்னென்னதை செய்யும், என்னென்னதை செய்ய மாட்டோம். எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும், மத்ததை வீணாக்கிவிடக் கூடாது. வீணா இப்போ ஒரு நாள் பட்னி இருக்கமோ இல்லையோ, அடிய ஏகாதசி ஒரு நாள் பட்னி இருந்தால் அந்த சோறு இன்னொருத்தருக்கு போகுமா இல்லையா? நல்லது தானே. இப்போ அது மாதிரி எல்லாரும் ஏகாதசி பட்னி இருந்தா குழந்தைகளுக்கெல்லாம் சோறு போகுமோ இல்லையோ? நாம நம்மளை குறைச்சுக்கணும். சற்றே சுருக்கி கொண்டால் இன்னும் உலகம் நன்னா வாழும். அதனாலதான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். நாங்க போய் கோள் சொல்லவே மாட்டோம். அப்படி யாரானு சொல்லியிருக்காளானால் யாரு சொல்லிருக்கணுமோ அவ சொல்லவே இல்லை. ஹனுமான் சீதையை தேடி போனார், அசோகவனத்தில் கண்டுபிடித்து விட்டாள். சீதை ஹனுமானிடத்துல என்ன சொல்லிருக்கணும்? ராவணன் துன்பம் கொடுக்குறான், ராமனை சீக்கிரம் கூட்டின்னு வா, என்ன சிரமிட்டு போகணும். இவ்வளவுதான் அவ பேசினார். வாயத்தறந்து 700 ராட்சசிகளும் அவளை குத்தி கொதறி என்னென்ன பாடுபடுத்திருப்பாளோ இத பத்தி வாயே தரக்கல ஹனுமானிடத்தை சொல்லவே இல்லையா? அவ வேணும்னா புலம்பி தீர்த்திருக்கலாம் இல்லையோ? என்னமோ விட்டுட்டு போயிட்டார் உன்னுடைய நாதன், என்ன பாடுபட்டு இருக்கேன் இப்போ, இவன் இப்படி பண்றா அவ அப்படி பண்றான்னு சொல்லிருக்கணும் இல்லையோ? வாயே திறக்கலையா? திறந்திருந்தால் தீக்குறளை ஓதினது, திறக்காத்தினாலே தீக்குறளை ஓத மாட்டோம்னு அர்த்தம். ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்றத நிறுத்து. இத்தனைக்கும் அவளிடத்துல அவ அபச்சாரப்பட்டிருக்கா, ரொம்ப கஷ்டம் கொடுத்திருக்கா. அவள்லாம் கஷ்டம் கொடுத்தவர்களை பத்தியே கட்டத்தை பத்தியே சொல்லிக்கல. நாம பேசுற தீக்குறள் நமக்கு சொன்ன கட்டத்தை பத்தி எல்லாம் பேசல. இப்போ ஊர்வம்பு என்னென்னமோ நமக்கு ஒருத்தர் கட்டம் கொடுத்ததை பத்தி என்ன சொல்ல வரலையே, எத்தையோ பேசி தீத்துறோம் இல்லையோ? தீக்குறளை சென்றோதோ ஹனுமான் தேடி வந்தார் சீதைய. தேடி வந்தவனிடத்திலேயே அவ சொல்லல. நாம போடுறது தேடி போய் சொல்றோம், நாம பண்றதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ? இந்த பெருமாளுக்கு மண்டகப்படியும் நடக்கும். இப்படி ஊரெல்லாம் பெருமாள், திருக்கோவிலூர் பெருமாள் எழுறார், திருக்கணபுரத்துல சௌரி பெருமாள் எழுவார். அப்படின்னா வெளியூர் போவார், ஒரு 10 நாள் கூட போயிடுவார், 2 நாள் போவார். போயிட்டு அங்கங்க மண்டபம் கட்டி வச்சிருப்பா, மண்டபத்துல தங்குவார், ஒரு மேல் கட்டி பந்தல் கட்டுவா, ஒரு சின்ன ஏதான பிரசாதம் பண்ணுவா, அங்க புஷ்பம் எல்லாம் சமர்ப்பிப்பா, எல்லாருக்கும் சந்தனம் காப்பு கொடுத்துருவா, வந்துருவோம் இல்லையோ? இதுக்கு ஒரு உபயக்காரர் இருப்பார், ஒரு 3000 4000 கட்டிட்டு இருப்பார், வழியா பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு கட்டடங்கள்லாம் இருக்கும், அதுக்கு அவ வீடு எழுதி வச்சிருப்பா, எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. எத்தனையோ இருக்கும் இல்லையோ? அதுக்கெல்லாம் மண்டகப்படின்னு பேர். அது பெருமாள் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இவன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நமக்கு மண்டகப்படி வேணும். கோவிலுக்கு போயிட்டு திரும்பி போறதுக்குள்ளே எந்தெந்த வீட்டு வாசல்ல திண்ணை இருக்கோ அங்கங்க மண்டகப்படி உட்கார்ந்து அவள்கிட்ட ஊரார் வம்பெல்லாத்தையும் பேசிட்டு ராத்திரி 8:45 திரும்ப வீட்டுக்கு வரான். எங்க இப்போ 6 மணிக்கு போனீர் என்னார்? ஆமா, எனக்கு மண்டகப்படி. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் சொன்னேன்னா தீக்குறளை இதுதான் சென்று ஓதுவது. அதனால தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி
ஆன அளவுக்கு தானம் செய்யணும், தர்மம் செய்யணும், எல்லாம் கொடுக்கணும். உய்யுமாறு எண்ணி உகந்து கண்ணன் நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். அப்ப செய்வன செய்ய தகாதன தவிர்வன அப்படிங்கறத பிரிச்சு கொடுத்தது 2வது பாசுரம். 3வது பாசுரத்தில் நாட்டாதுக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கணும்னு ஆசீர்வதித்தது 3வது பாசுரம். திருமந்திரத்தின் முக்கியமான அர்த்தம் நமோ நாராயணாயான்ற மந்திரம் இருக்கே, அதனுடைய அர்த்தமே 3வது பாசுரத்தில் பொதிந்திருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அது என்னங்கிறதையும் திருவிக்கிரம பெருமானுடைய வைபவத்தையும் நாளை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசம் முடிவடைகிறது.